வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சக்ஸஸ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இந்த சப்ஸ்கிரைபர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட நிலைமை சேவிங்ஸே இல்லாமல் இருந்துச்சு, கம்மியான வருமானத்தோடு இருந்துச்சு. ஆனால் நம்ம சேனலை பார்த்ததுக்கப்புறம் அவரோட வருமானமும் உயர்ந்துச்சு, பேங்க் பேலன்ஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலை பார்த்து அவர் என்னென்ன மாற்றங்கள் பண்ணார், முக்கியமாக ஒரு 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நம்ம சேனலில் அந்த ஒரு வீடியோ அவரோட லைஃபே மாற்றிருக்கு. அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 2021 நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம 2020 சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். 2021 நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறாங்க. அவரோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா. அவரோட சம்பளம் வந்து 22,000 ரூபா. அவங்க ஃபேமிலியில் 4 பேர், அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. அவரோட சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. வாங்குவாராம், சம்பளம் வாங்குவாராம், 22,000க்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணுவாங்களாம். ஆனால் கடனும் வாங்க மாட்டாங்களாம், அப்படியே அடுத்த மாதம் போயிடுவாங்களாம். அவங்களால ஒத்த பைசா கூட சேமிக்க முடியல. வாங்குகிற சம்பளம் செலவுக்கே கரெக்டாக போயிருந்துருக்கு. இதுக்கான ரீசன் வந்து என்னன்னே தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு எப்படி சேவ் பண்ணுறதுனே தெரியல. 22,000 வருதுன்னா செலவு மட்டும்தான் பண்ணிருக்காங்களே ஒழிய எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. சேவிங்ஸை பற்றின அவேர்னஸ் தெரியல. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம சேவ் பண்ணணும்னு அவருக்கு மைண்ட் வந்திருக்கு. அப்போ சும்மா நம்ம யூடியூப் சேனலில் யூடியூப் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹவு டு சேவ் த மணி அப்படின்னு சொல்லி இன் தமிழ்னு ஏதோ போட்டிருக்காரு. நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. அதில் வந்து நம்மளோட சேனல் வீடியோஸை அவர் பார்த்துருக்காரு, எப்படி பணம் சேவ் பண்ணுறது அப்படின்னு. நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் வந்து அவருக்கு சஜஷனில் வந்திருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட தீவிர சப்ஸ்கிரைபராக மாறிட்டார். அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் கிட்டத்தட்ட 1 வீக் பார்த்துருக்காராம். 2021 இவர் வந்து பார்த்துருக்குறாரு. அப்போ வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு 6-7 மாதம், அவர் எந்த மாதத்தில் பார்த்தாருன்னு தெரில. மே 2020 நம்ம ஆரம்பித்தோம். அவ்வளோ வரைக்கும் என்ன போட்டிருக்கோமோ அத்தனை வீடியோஸையும் அவர் பார்த்துருக்காரு ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் வந்து அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு, ஓகே நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சேனலில் அத்தனை வீடியோஸை பார்த்துட்டு அவர் வந்து ஒரு 3 ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணியிருக்காரு, 3 பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த 3 ஸ்டெப் என்னென்ன, அவர் எப்படி அது மூலமாக அதிகமாக சேமிக்க ஆரம்பித்தார், அதிகமாக இப்போ குடும்பத்தோட வருமானம் பெருகிருக்கு, 5 லட்ச ரூபா வரைக்கும் இப்போதைக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்காரு எப்படிங்கிறத அந்த 3 ஸ்டெப் மூலமாக தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அவருக்கு ஃபேமிலி பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்காரு. 22,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் மொதல் தடவையாக ஃபேமிலி பட்ஜெட்னு ஒன்று போட்டு என்ன செஞ்சுருக்காரு, தனக்கு ஒரு ஃபேமிலிக்குன்னு தன்னோட ஃபேமிலிக்கு என்னென்ன செலவு இருக்குது அப்படிங்கிற அந்த பட்ஜெட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்காரு. பட்ஜெட் போட்டால் பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு, சரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும், எந்த செலவு செஞ்சாலுமே அதுக்கு பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நம்ம நிறைய வீடியோஸில் வலியுறுத்திருப்போம். அவர் பட்ஜெட் சீரிஸ் பிளேலிஸ்ட்டை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அதில் நிறையா சம்பளத்துக்கு வருமானத்துக்கு தகுந்தாற்போல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வருமானம் உள்ளவங்க எப்படி குடும்பம் நடத்துறது, பட்ஜெட் போடுறது, தின சம்பளம் வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் போடுறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி நிலையான வேறு இன்கமே இருக்காது அவங்க எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுன்னு பட்ஜெட் சம்மந்தமாக என்னென்ன 20,000க்கு பட்ஜெட், 10,000க்கு, 30,000க்கு, 40,000க்குன்னு சொல்லி பல வருமானங்களுக்கும் பட்ஜெட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே பார்த்துருக்குறாரு. பார்த்துட்டு அவர் அழகாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஃபேமிலி பட்ஜெட் போட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதிலே வந்து அவருக்கு சரி ஓகே, இப்போ நம்ம 22,000 சம்பாதிக்கிறோன்னா இவ்வளோ தான் நம்ம செலவே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும், பட்ஜெட் போடணும், கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸ்னு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டதுனால அவருக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பட்ஜெட்டிங் பண்ணியிருக்காரு, 3 ஸ்டெப் அட் அ டைமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் பட்ஜெட்டிங் போட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கு. 2வது விஷயம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பட்ஜெட் போடுறது ஓகே, நம்ம வந்து பட்ஜெட் போட்ட மாதிரி செலவு பண்ணணும் இல்லையா, ஸ்பெண்ட் வைஸ்லி, ஞானமாக செலவு பண்ணியிருக்காரு.
தேவையில்லாத அன்வான்ட் மணி வேஸ்டேஜை அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஞானமாக செலவு பண்ணோன்னாலே நமக்கு தேவையில்லாத மணி வேஸ்டேஜ் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்குமே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி. அந்த பிளேலிஸ்ட்லையும் எப்படி வந்து இபி பில்லை குறைக்கிறது எப்படி, குப்பைகளை பணமாக மாற்றுறது எப்படி, அதுக்கப்புறம் பெட்ரோல் செலவை குறைக்கிறது எப்படி, இந்த மாதிரி ஒவ்வொரு செலவும், காய்கறி செலவை எப்படி குறைக்கலாம், கிராசரி செலவை எப்படி குறைக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு செலவும் குடும்பத்துக்கு என்னென்ன செலவாகுமோ ஒவ்வொரு செலவையும் எப்படி குறைச்சி ஞானமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற தனித்தனி வீடியோஸை அவர் பார்த்துருக்கிறாரு. இந்த பிளேலிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை தரேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க புது சப்ஸ்கிரைபர் பாருங்கள். அப்போ இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்க ஆரம்பித்தோடனே அவருக்கு வந்து ஒவ்வொரு செலவும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு செலவுக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம், ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் எப்படி குறைக்கிறதுன்னு தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவருக்கு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்பெண்டிங் ஹேபிட்டே மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. ஹோட்டலுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் வர மாதிரி இருந்தால் நான் எப்படியெல்லாம் குறைக்கலாம், கேஸை எப்படி மிச்சம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடச்சி செலவை கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. மூணாவது விஷயம், சேவ் மணி பை ஆல் பாசிபிள் வேஸ். எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம். நமக்கு வந்து பணம் எப்போயாவது தான் கிடைக்கும். அந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு 16 ஈஸி டிப்ஸு. ஒரு டெய்லி வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்குறவங்க இந்த வீடியோ இருக்குது பாருங்கள், பணத்தை சேமிக்க 16 ஈஸி டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் 16 வழிகளையும் நம்ம பணம் சேர்க்கலாம். இந்த 16 வழிகள் எப்படியாவது ஒரு மாதத்துக்கு உங்களை வந்து அடையும். இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் இந்த பணத்தை சேமிக்க 16 ஈஸி டிப்ஸ், இந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் போய் பாருங்கள் இந்த வீடியோவை. இன்கேஸ் பார்த்தவங்க கூட மறுபடியும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 16 வழிகள், இதை தவிர்த்து வேறு வழிகள் இருக்கான்னு தெரியல, இந்த 16 வழிகளை நம்மளால் கண்டிப்பாக பணம் சேமிக்க முடியும். இந்த 16 வழிகளையும் இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. சில வழிகள் வந்து எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தான் வரும்னா அப்போ வரப்போ அதை யூஸ் பண்ணியிருக்கிறார், அந்த வழிகளை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோ தான் அவரோட சேவிங்ஸையே சேஞ்ச் பண்ணியிருக்கு. சேவிங்ஸ் 0வாக இருந்தது 5 லட்ச ரூபா வரைக்கும் இப்போ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்காருன்னா இந்த வீடியோ தான் காரணம் அப்படிங்கிறாரு. அதனால் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் போயிட்டு இந்த வீடியோவை தயவுசெய்து பார்த்துட்டு அதை லைக் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ கிளியர் கட்டாக எப்படி மணி சேவ் பண்ணுறது அப்படின்னு பொதுவாக சொல்லுவான், பட்ஜெட் போடுங்க செலவு குறைங்கனா எப்படிலாம் உங்களை நோக்கி ஒவ்வொரு மாதமும் பணம் வருது, இல்லை வருஷத்துக்கு வரக்கூடிய வரப்பணம் என்னென்ன அதை நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற வழியை நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எனக்காக எல்லாரும் போய் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அந்த வீடியோவை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். 16 மணி சேவிங் வேஸ் ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் கொடுங்க. பார்த்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு தடவை எனக்காக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி சேவிங் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டையும் பாருங்கள். கிட்டத்தட்ட 50 வீடியோக்கள் மேலே போட்டிருக்கேன். அதாவது பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிகள், அப்புறம் மணி சேவிங், மற்றவங்களோட மணி சேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. முக்கியமாக இந்த பணத்தை சேமிக்கக்கூடிய இந்த 16 வழிகள் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அத்தனை வீடியோஸையும் பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோஸையும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்காரு. ஆண்கள் எப்படி பணம் சேமிக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி பணம் சேமிக்கலாம், குழந்தைங்களை எப்படி பணம் சேமிக்க வைக்கிறது, ஹோம் மேக்கர்ஸ் இல்லத்தரசிகள் எப்படி பணம் சேர்க்கறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். 3 பிளேலிஸ்ட். ஒன்று வந்து பட்ஜெட்டிங் பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹவு டு ரெடியூஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் பிளேலிஸ்ட்டு, அப்புறம் மணி சேவிங் பிளேலிஸ்ட்டு. அது இல்லாமல் அந்த 16 மணி சேவிங் வேஸ் அந்த வீடியோட லிங்க்கும் தரேன். மறக்காமல் பாருங்கள். கிளியர் கட் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே அவர் பார்த்துருக்கிற அந்த 3 பிளேலிஸ்ட்டையும் அவர் கேட்டால் அத்துப்படி கரெக்டாக சொல்கிறாரு. நீங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 16 மணி சேவிங் டிப்ஸ் இந்த வீடியோ தான் என் லைஃபே சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா அவங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி இவர் 22,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ இவங்க ஒய்ஃபும்
சேர்ந்து அவங்களும் இப்போ இன்னொரு வேலைக்கு போய் இப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்களோட இன்கம் 35,000 மாறி இருக்கு. பேங்க் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கிட்ட இப்போ வச்சுருக்காங்களாம். அதை வந்து எனக்கு இந்த வீடியோவில் சொல்லுங்க, என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி மாறி இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் எங்களை யாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.